وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தொடர் உரை நிகழ்த்தப்படுவது போல இந்த ஆண்டு இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழே தொடர் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிவுக்கு பொருத்தமான முறையிலும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலும் அனைத்து பிரச்சனைகளையும் அணுகக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த அடிப்படையில் குடும்பவியலை பற்றி இஸ்லாம் எத்தகைய நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்ற தலைப்பு இந்த ஆண்டு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமூகத்திலே கடந்த சில ஆண்டுகளாக குடும்ப அமைப்புகள் சீரழிந்து வருகின்றன. குடும்பங்களுக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் மற்ற சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்பவியலை, அதனுடைய சட்டதிட்டங்களை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால்தான், அது அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால்தான் இது போன்ற நிலைமைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த வருடம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பில் இஸ்லாம் குடும்பத்தை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே எந்தெந்த படைப்புகளை அல்லாஹ் நேரடியாக படைத்திருக்கிறானோ அவையெல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையிலே படைத்திருக்கிறான். ஒன்றிலிருந்து இன்னொன்று உற்பத்தியாகக்கூடிய வகையில அல்லாஹ்வுடைய படைப்பு மாத்திரம்தான் இருக்கும். மனிதர்கள் எதையாவது உற்பத்தி செய்தார்கள் என்று சொன்னால் அது இன்னொன்றை உற்பத்தி செய்யாது. ஒரு பேனாவை நம்ம உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த பேனாவில் இருந்து இன்னொரு பேனா பிறக்காது. நம்ம ஒரு மைக்கை உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த மைக்கில இருந்து இன்னொரு மைக்கு வராது. இன்னொரு மைக்கை தனியாகத்தான் நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், ஒரு ஜோடியை படைக்கிறான், அதிலிருந்து இத்தனை கோடி மக்கள் நம்ம உருவாகி இருக்கிறோம். நேரடியாக ஒரு ஜோடியைத்தான் படைக்கிறான். இது போல எல்லா உயிரினங்களிலுமே ஒரு ஜோடி ஆடு, ஒரு ஜோடி மாடு, இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுதான் பல்கி பெருகி பல உயிரினங்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல தாவரங்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரே ஒரு விதையிலிருந்து ஏராளமான மரங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்யக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவற்றுக்கு மத்தியில ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை உருவாக்கி ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையில அதிலே ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உயிரினங்களை பெருகச் செய்கிறான். ஒவ்வொரு உயிரினத்திலையும் தாவரங்கள் உட்பட அவைகள் தானாக கவரக்கூடிய தன்மை இல்லாவிட்டால் கூட அதிலே ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. பூக்கள்ல ஆண்பூ இருக்கிறது, பெண்பூ இருக்கிறது. அந்த ஆண்பூ பெண்பூ என்ற அந்த இரண்டும் இணைந்தால் மாத்திரம்தான் பூக்கள் காய்க்க முடியும். அந்த மாதிரிதான் எல்லா விதமான உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப எல்லாமே ஆண் பெண் என்ற அந்த இன ஈடுபாட்டின் மூலமாக பெருகக்கூடியதாக இருந்தாலும் மனிதனுக்கு மாத்திரம்தான் குடும்பம்ங்கிற இந்த அமைப்பு இருக்கிறது. ஆடுகளுக்கு என்ன இல்ல, குடும்பம் கிடையாது. மாடுகளுக்கு குடும்பம் கிடையாது. ஆடுகள்ல ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. மாடுகள்ல ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. கோழிகள்ல ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது. இப்படி எல்லா உயிரினங்களையும் ஆண் பெண் என்ற இரண்டு இனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில குடும்பம் என்கிற ஒரு செட்டப் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அவைகள் இனப்பெருக்கத்திற்காக சேருவதோடு தங்களுடைய வேலையை முடித்துக் கொள்ளும். அதற்கு பிறகு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை அவை சுமப்பது கிடையாது. குறிப்பாக பெண் இனம்தான் எல்லா விளைவுகளையும் சுமந்தாக வேண்டும்.
ஒரு ஆடு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆண் ஆட்டின் மூலமாக ஒரு பெண் ஆடு வந்து அது சினையாகி விட்டது என்று சொன்னால், அதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அந்த பெண்ணு தான் சுமக்கும். ஆணுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. மிருகங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஆணுக்கு அந்த ஒரு நேரத்தில் சேர்ந்ததோடு அதனுடைய வேலை முடிந்து விட்டது. பெண் இனத்திற்கு வரக்கூடிய அந்த சுமைகள்ல, அந்த கஷ்டங்கள்ல நமக்கு பங்கு இருக்கிறது, நம்மளும் இது காரணமா இருந்தோம் என்ற அறிவு அதுக்கு இல்லாத காரணத்தினால அது மாட்டுக்கு வேற போக்குல போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு கோழி படக்கூடிய கஷ்டத்தை சேவல் வந்து சுமக்காது. ஒரு காளை, ஒரு பசுமாடு படக்கூடிய சிரமத்தில் வந்து காளை மாடு பங்கெடுத்துக் கொள்ளாது. ஆனால் மனிதன் வந்து பகுத்தறிவு உள்ளவனா இருக்கிற காரணத்தினால இதை சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்? நம்ம இனப்பெருக்கத்திற்காக நம்ம சேர்ந்தாலும் இதனால் ஏற்படுகிற, பெண்ணுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஆண்களாகிய நாம தான் காரணம், நம்ம தான் இதுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம், நம்மளும் அந்த சிரமத்தில் நம்ம பங்கெடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பகுத்தறிவு உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தில் தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை மனிதன் உருவாக்குகிறான். குடும்பங்கிற அமைப்பு இல்லை என்று சொன்னால், நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு புருஷன் என்கிற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கவில்லை என்று சொன்னால், யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால், பெண்களுடைய சிரமங்களை பெண்கள் மாத்திரம் தான் சுமக்கணும். ஆண்கள் அதில் எந்த விதமான பங்கு எடுக்க மாட்டார்கள். குறிப்பாக இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் பெண்கள் பயங்கரமான பாரதூரமான துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதை தவிர்ப்பதற்குத்தான் இந்த குடும்ப அமைப்பு என்பதை ஆதி காலத்திலிருந்தே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இதை வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆதமை மாத்திரம் படைத்து அவனே அவருக்கு ஒரு ஜோடியையும் கொடுத்து, நல்லது கெட்டதெல்லாம் நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி, நீ தான் உன்னுடைய மனைவியை பராமரிக்கணும் என்று சொல்லி, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரிடமிருந்து அல்லாஹ் கொடுத்த அந்த குடும்ப செட்டப் தான் உலகம் முழுவதும் மனித குலத்தில் அந்த குடும்ப அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்ப சமீப காலமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குடும்ப அமைப்புகளை சீரழிக்கக்கூடிய, பாழாக்கக்கூடிய பலவிதமான கெட்ட சிந்தனைகள் மக்கள் மத்தியிலே இன்று தூவப்படுகின்றன. கெட்ட சிந்தனைகள் விதைக்கப்படுகின்றன. என்ன கெட்ட சிந்தனை? குடும்பம்லாம் தேவை கிடையாது, நம்ம எப்படி வேண்டாலும் வாழலாம், குடும்பம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம எதுக்காக இருக்க வேண்டும், ஒரு ஆம்பளை என்ன விரும்புறானோ அதையெல்லாம் செஞ்சுட்டு போறான், ஒரு பொம்பளை என்ன விரும்புகிறானோ அதையெல்லாம் அவ செஞ்சுட்டு போறா, இதையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டே வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நச்சு கருத்துக்களை விதைத்து குடும்பங்கிற ஒன்றை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை தீய சக்திகள், அறிவுஜீவிகள் என்ற பெயரிலே இன்றைக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப இந்த குடும்பம்ங்கிற செட்டப் எங்க எல்லாம் குலைகிறது? நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் 3 காரணங்களால் குடும்பம்ங்கிற அமைப்பு வீணா போகிறது. 3 காரணங்கள் தான் குடும்பத்தை சீரழிப்பதற்கு, குடும்பம்ங்கிற செட்டப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு 3 விதமான செயல் திட்டங்களை சைத்தான் மனிதர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு செயல் திட்டம் என்ன? ஒன்னு துறவரம். இந்த 3 குடும்பத்தை இல்லாம ஆக்கக்கூடிய 3 திட்டங்கள்ல ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா, துறவரம் என்கிற ஒரு சிந்தனையை மனிதன் மத்தியில் ஏற்படுத்துறான். துறவரம்னா என்ன? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை கிடையாது, ஒரு பெண்ணுக்கு ஆணு தேவை கிடையாது, அது மாதிரியான ஒரு உறவும் தேவை கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் துறந்து விட்டு கடவுளுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், கடவுள் தவம் இருக்க வேண்டும், நிஷ்டையில இருக்க வேண்டும், தியானத்தில் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் நம்ம வந்து கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் பல மதங்களில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ஒரு உயர்ந்த நிலையாக எல்லா மதங்களிலும் கருதப்படுகிறது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் ஞானிகளாக, உயர்ந்தவர்களாக, மகான்களாக, பெரிய அறிவாளிகளாக, நம்மளை எல்லாம் விட சிறந்த மக்களாக அவங்க கருதப்படுவாங்க. யாரு யாரு துறவரத்தில் இருக்கிறார்களோ, யார் குடும்ப வாழ்க்கை வேணாண்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவங்க என்னமோ சிறந்தவர்களாகவும், யார் குடும்பத்தில் ஈடுபாடு காட்டுகிறானோ அவன் தாழ்ந்தவனாகவும் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள்? கருதப்படுகிறார்கள். இந்த சிந்தனை அனைவருக்கும் வந்து வைங்க, மனிதர்கள் அழிஞ்சு போயிடும். ஏதோ இந்த சிந்தனையில் வந்து அதிகமான பேர் ஒண்ணு விழல, லட்சத்துல ஒருத்தங்கிற கணக்கில் வேண்டுமானால் இந்த மாதிரி சிந்தனைக்கு ஆட்பட்டவர்கள் இருப்பார்கள். இந்த வியாதி பரவி போய், ஆமா எல்லாரும் அப்படி செஞ்சா என்ன என்ற 50 பேர் சாமியாரா போனான்னு வைங்க, என்னவாக? அதோட மனிதகுலம் முடிஞ்சு போயிடும். மனிதன் பிறக்க மாட்டான், மறுபடியும் உற்பத்தி ஆக மாட்டான், அவன் தான் கடைசியா இருப்பான். இந்த சிந்தனை அனைவருக்கும் வந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் மனித குலத்தை அழித்து நாசமாக்கிவிடும். கியாமத்து நாள் வராமல் அழிச்சு போயிடுவாங்க.
அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இந்த துறவரம், அதாவது கடவுளுக்காக வேண்டி நம்மளை தியாகம் பண்ணி கொள்வது இப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் குடும்பத்தை சிதைக்கிறதுக்காக வேண்டி சைத்தானுடைய ஒரு மாய வலை. இது எல்லா மதங்களையும் சொல்லப்பட்டாலும் இஸ்லாம் மதம் இதை கடுமையா எதிர்க்கிறது. எதை? இந்த துறவரம் என்பதை கடவுளுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம், கடவுளுக்காக வேண்டி ஆண் எங்களுக்கு வேண்டியதில்லை, பெண் எங்களுக்கு வேண்டியதில்லை, ஒரு ஆம்பளைக்கு பெண் வேண்டியதில்லை, பெண்ணுக்கு ஆண் வேண்டியதில்லை என்கிற மாதிரியான ஒரு நிலை இஸ்லாத்துல கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருக்கிறது. ஆனாலும் நம்ம ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழகத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்களை எடுத்துக்கொண்டோமையானால் அவங்களும் இந்த தாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்கத்துக்கு இந்த மாதிரி கடவுள் இறைவனுக்காக வேண்டி துறவரம் செய்வது, இறைவனுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது, அப்படி செய்கிறவர்கள் சிறந்தவர்கள், அப்படி செய்கிறவர்கள் மகான்கள், அப்படி செய்யக்கூடியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றெல்லாம் ஒரு சிந்தனை நம்ம மக்கள்கிட்ட இருந்தது. அந்த நோய் இப்பதான் ஒரு ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு அது தப்புங்கிற சிந்தனை பரவலா வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இருந்தவர்கள் அவுலியாக்களா கருதப்பட்டாங்க. எந்த மாதிரி? கல்யாணமும் பண்ணாம ஒருத்தர் இருந்தார் வைங்க, அவர் எப்படிப்பட்ட மகான் தெரியுமா? கல்யாணமும் பண்ணல, அவர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பது மகான் என்பதற்கு என்னவா இருந்துச்சு? ஒரு அடையாளமாக கருதப்பட்டுச்சு. ஆனால் இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சித்த ஞானிகள் எல்லாம் இங்க இருந்திருக்கிறார்கள் தமிழகத்தில். மகான்கள் என்ற பெயரில, ஞானிகள் என்ற பெயரில, அவுலியாக்கள் என்ற பெயரில திருமணம் மகா கெட்டது. அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் குணங்குடி மஸ்தாண்டு ஒரு வரை சொல்லலாம். அவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னை ஞானின்னு சொல்லிக் கொண்டார். அவரை மக்கள் அவுலியா மகான் பெரியார் என்று நினைச்சாங்க, அவரை மதிச்சார்கள். அவருக்கு தர்கா கூட இங்க இருக்கிறது, தண்டையார்பேட்டையில் என்ன இருக்குது, அவருக்கு தர்கா கூட கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அப்படி அவர் சொல்றாரு, அவருடைய கவிதையில சொல்றாரு, ரொம்ப ரொம்ப கேவலமா கல்யாணத்தை பத்தி, குடும்ப வாழ்க்கையை பத்தி ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் பெண்களை தரக்குறைவாகவும் என்ன செய்யறாரு அவர் ஏசுகிறார் தன்னுடைய கவிதையில. எப்படி செய்யறாருன்னு கேட்டா, சங்கையும் போக்கி சதிமானமாக சகசண்டி ஆக்கி வித்திடுவாள். இந்த பொம்பளை இருக்கால, நமக்குரிய மரியாதையெல்லாம் போக்கிடுவானா, வெக்கங்கட்ட செயல நம்மளை ஈடுபட வைத்து பொம்பளை பத்தி திட்டுறாரு, ஆக்கி வைத்து விடுவாள். வெகு பங்கப்படுத்தி விட்டுடுவாள். பங்கம்னா கேவலம், ரொம்ப கேவலப்படுத்தி விட்டுருவாள். அந்த மங்கையர் ஆசை வைத்தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே. இந்த மாதிரி பொம்பளை மேல ஆசை வச்சு இந்த மாதிரி கேடு கட்டு போயிட்டியடா, உன்னுடைய பாட்டை பத்தி பேசுவோமா, உன்னுடைய கேட்டை பத்தி பேசுவோமான்னு அவர் கேட்கிறாரு. பெண்கள்னா என்னவா? நம்முடைய மானத்தை வாங்கிடுவாள்வோ, நம்மளை கேவலப்படுத்திடுவா, நம்மளுடைய மரியாதையெல்லாம் இல்லாம ஆக்கிடுவா அப்படின்னு இஸ்லாத்தின் பெயரால இவர் கவிதை எழுதுகிறார். இந்த கவிதைகள் ஒரு காலத்துல பள்ளிவாசல்ல எல்லாம் வைத்து படிக்கப்பட்டது. மஸ்தானுடைய பாடல்கள் என்ன செய்யப்பட்டது? பள்ளிவாசல்ல வைத்து படிக்கப்பட்டது. அது மாதிரி தங்க நகையும், இதெல்லாம் பொம்பளை கேட்கத்தான் செய்வா, அதெல்லாம் பயங்கரமான குற்றமா அவர் சொல்றாரு. தங்க நகையும் முகப்பணி சேலையும் காவனவே குரங்காட்டுவாள். தங்க நகை வேணும்பாலாம், நல்ல அலங்காரமான சேலை வேணும் குரங்காட்டுவாளாம். ஆம்பளை என்ன செய்வா? பெண் குரங்காட்டுவாள். ஆதியை தேடி அருள்பட நாடி அழுது அழுது மடி பிடிப்பாள். ஆதினா அல்ல, ஆதியானவன் அவன் தானே. ஆதியை தேடி நம்ம துறவரத்துக்கு போக போனோம்னு சொன்னா மடியை பிடிச்சு விட மாட்டாளாம், அழுது அழுது மடியை பிடிச்சுக்கிருப்பா, போகாதேன்றுவாளாம். நீதான் ஏதென்னை விட்டு பிரிவதும் என்றவள் ஏங்கி ஏங்கி துடி துடிப்பாள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம ஏதாவது தியானம் செய்யலான்னு போனோம்னு சொன்னா அது துடி துடிப்பாள், விடமாட்டா. நாடி குருவடி தேடி நடக்கிற நற்செயலை கசப்பாக்குவாள். குருவடினா ஷேக் முரீத், ஷேக் இருக்கார்ல ஞானி, அவருடைய குருவடியை பின்பற்றி போகலான்னு போனா அதையும் கசப்பானதாக்கிடுவா. அப்படிலாம் போயிடாத, முறிதெல்லாம் வாங்கிறாத, என்னோடவே இரு என்று இந்த பொம்பளை சொல்லுவா. அது மாதிரி ஓடி திரிந்தே இளைந்து பணங்கள் ஒரு காலை தேடென்று தாக்குவாள். ஓடி போய் பணம் காசனம் நிறைய அள்ளிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாளாம். அது மாதிரி தேடும் பொருள் தனை காணில் உமக்கு எதிர் தேசத்தில் யார் என்று தூக்குவாள். தேடி இருந்து பணத்தை கொண்டாந்து போட்டு வை, உன்னை மாதிரி ஆளே கிடையாதுன்றவா. அப்படிலாம் கேவலப்படுத்துறார். பெண்களை பொம்பளை நாடாத, பொம்பளை நச்சு பாம்பு மாதிரி என்று ரொம்ப கேவலம் இப்படிலாம் பேசுகிறாரு. அது மாதிரி ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். ஆடு மாடு வீடு இதெல்லாம் தேடிக்கிட்டு வான்னு சொல்லி ஆண்டவனை மறக்க செஞ்சிருவா. இப்படி எல்லாம்
இஸ்லாத்தின் பெயராலேயே இந்த துறவரத்தை, அதாவது குடும்ப வாழ்க்கை வேணாம், அவரவர்கள் தன்னை மட்டும் காத்துக்கிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளேயே, முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு நல்ல சித்தாந்தமாக வைக்கப்பட்டதுக்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. திருமணம் ஆகாம ஒருத்தர் நபி வழியை புறக்கணிச்சிருந்தாருன்னா அவர் எப்படி இறைநேசர் ஆவார் என்ற ஒரு ஞானம் கூட இல்லாமல் நம்ம என்ன செஞ்சோம், அவங்க எல்லாம் இறைநேசர்களுக்கு உள்ளவங்க, யார் கல்யாணம் வேணான்னு புறக்கணித்தார்களோ அவங்க எல்லாம் இறைநேசர் என்ற அந்தஸ்துக்குரியவர்கள் என்கிற ஒரு சித்தாந்தம் பிற மதங்களில் இருந்து காப்பியடிக்கப்பட்டு நம்ம மக்கள்கிட்டையும் ஒரு தாக்கத்தை ஒரு காலத்துல தமிழக மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்தது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இதுக்கு இஸ்லாம் ஒத்துக்கிறதா? இந்த மாதிரியான செயலை இஸ்லாம் ஆதரிக்குதான்னு கேட்டா அறவே ஆதரிக்க கிடையாது. இஸ்லாம் ஒரு வன்மையா என்ன செய்கிறது, திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். திருமண வாழ்க்கையை எவனாவது புறக்கணிச்சுட்டான்னு சொன்னா அவன் இஸ்லாத்துல இருக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு 3 பேர் வர்றாங்க. எங்க வர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மாற்ற வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வணக்க வழிபாடுகள் எப்படின்னு விசாரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நேரத்துல அவங்க வீடுகளுக்கு வந்து இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கிறது, எப்படி இறைவனை வணங்குவாங்க என்று விசாரிக்கிறாங்க. அப்ப மனைவிமார்கள் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை பத்தி வணங்குவாங்க, தூங்குவாங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன படுதுன்னு கேட்டா இது ரொம்ப கம்மியா இருக்குது, கடவுளுக்கான முழுசா அர்ப்பணிக்காம அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லிட்டு கொஞ்சமாவும் அவங்க செய்யறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், அவங்க கம்மியா செஞ்சா போதும், நம்மளுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த கேரண்டியும் கிடையாது, அதனால நம்ம என்ன செய்வோம், இன்னும் அதிகமா நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு அவங்க தீர்மானித்துக் கொண்டு 3 பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அம்மான இன்னி உசல்லில் லைல அபதா, நான் வந்து இரவு முழுசும் இனிமே தொழுதுகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறார் ஒருத்தர். இரவு முழுசும் ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்சமா தொழுகிறாங்க, இருந்தாலும் நமக்கு அது பத்தாது, நான் என்ன செய்ய போறேன், இனிமே இரவு முழுதும் தொழுகைதான், இந்த இரவுல இஷாக்கு பிறகு ஆரம்பிச்சா சுபுஹ் வரைக்கும் தொழுகையில தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறார் ஒருத்தர். காலாகர் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆனா அசுமு தஹர வலா உஃப்திரு, காலமெல்லாம் நோன்பு 365 நாள் நோன்பு தான் வைக்க போறேன், ஒரு நாள் கூட நோன்பு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய போறேன், நான் நெருங்க போறேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆனா ஆத்தசிலுன் நிசா, நான் வந்து பொம்பளை நாடவே மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு, நான் வந்து திருமணமே செய்ய மாட்டேன். அப்ப 3 பேர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மாற்ற அவங்களுடைய வணக்கத்தை பற்றி கேட்டுவிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த வாக்குமூலத்தை தர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பரவாயில்லை, கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க சாதாரண மக்கள், எங்களுடைய பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிச்சதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல, அதனால கூடுதலா செய்யணும். எந்த அளவு கூடுதலா செய்ய போறோம், இரவுல தூக்கம்ங்கிற எனக்கு கிடையாதுங்கிறாரு ஒருத்தர், நான் நோன்பு விடவே மாட்டேன் ஒரு நாள் கூட அப்படிங்கிறார் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இந்த 3 பேர் வந்ததும் இவங்க பேசிக் கொண்டதும் இவங்களுக்கு சொன்ன மறுமொழியும் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கறாங்க, அன்தும் உள்ளதீன குல்தும் கதாவ கதா, நீங்க தான் இந்த மாதிரி சொன்னார்களா? 3 பேரையும் பாக்குறாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்களே, 3 விதமான முடிவு எடுத்தீங்களே, நீங்க தான் அந்த ஆட்களான்னு கேட்கறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அமா வல்லாஹி இன்னி ல அக்ஷாக்கும் லில்லாஹி வஅத்காக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, அல்லாஹ்வை உங்களை விட நான் தான் ரொம்ப பயப்படுறேன், அல்லாஹ் பயந்து தானே இதெல்லாம் செய்யணுங்கிறீங்க, உங்களை விட கூட பயப்படுறேன், நானே அவ்வளவு செய்யலையே, உங்களை விட உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறது யாரு, நான் தான் அல்லாஹ்வை பயப்படுறேன், ஆனாலும் நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் வைக்காமலும் இருக்கிறேன், 365 நாள் நானே வைக்கிறது இல்ல, நோன்பு வைக்கிறது என்பது ஒரு நாள் வைக்குவேன், ஒரு நாள் வைக்க மாட்டேன், 2 நாள் வைப்பேன், 3 நாள் வைக்க மாட்டேன், அப்ப நானே நோன்பு வைத்தவனாகவும் இருக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், காலமெல்லாம் நோன்பு நோற்றுக்கொண்டு நான் இருக்கல, ஆனா எனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமா இருந்து கூட நான் இப்படி செஞ்சது இல்ல. அதே மாதிரி சல்லி வார்ப்புது, தொழவும் செய்யறேன் தூங்கவும் செய்யறேன், தொழுவது கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கிடுவேன், அதுக்கு நான் தொழுகிட்டே இருக்க மாட்டேன், தூங்க வேண்டிய நேரத்தை தூங்கவும் செய்வேன், அப்ப நான் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன். அதே மாதிரி நான் பெண்களை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரா நான் இருந்து கொண்டு அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொண்டு இருந்தும் கூட இதெல்லாம் அதுக்கு தடையான காரியம் இல்ல என்ற காரணத்தினால் நான் கல்யாணம் செஞ்சு இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்ன சேர்ந்தவர் இல்ல. அப்ப கல்யாணம் பண்ணாட்டி யாரு இல்ல அவரு, இது புகாரியில 5063வது ஹதீஸா நீங்க பார்க்கலாம்.
அப்ப ஒருத்தர் திருமணம் செய்யாம நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்க போறேன் ஒரு ஆம்பளை சொன்னாலும் சரிதான், ஒரு பொம்பளை சொன்னாலும் சரிதான், அவர் நம்மை சேர்ந்தவர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு இந்த திருமண வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்துது? அது இஸ்லாத்தினுடைய அடையாளமாக்கி வச்சிருக்கு. முஸ்லிமா இருக்கிற அடையாளம் என்ன? திருமண வாழ்க்கை தான் சரின்னு ஒத்துக்கொள்வதுதான் நீ முஸ்லிமா இருக்கிறதுக்கு அடையாளம். திருமணத்தை விட அதை துறப்பது நல்லது என்று நினைத்தால் நீ முஸ்லிமா இருக்க முடியாது. என்னுடைய உம்மத்துல ஒரு ஆளா நீ இருக்க இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் சில பேர் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து ரொம்ப மதீனாவுக்கு வந்த புதுசுல பெண்கள் கிடைக்கல. ஏன் பெண்கள் கிடைக்கல? ஆண்கள்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. ஒரு ஊர்ல எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த ஊர்ல உள்ள மாப்பிள்ளைக்கு தகுந்த அளவுக்கு தான் பொண்ணு இருக்கும். ஒரு ஊர்ல 10 ஊருடைய அளவுக்கு பொண்ணு இருக்குமா? இருக்காது. ஒரு ஊர்ல ஆம்பளை இருந்தா அதே மாதிரி பொம்பளை இருப்பாங்க. அந்தந்த ஊர் ஆம்பளைக்கு அந்தந்த ஊர்ல பொண்ணு கிடைச்சிடும். ஒரு வெளியூர்ல இருந்து நூத்துக்கணக்கான பேர் உள்ள நுழைஞ்சா, ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இன்னொரு 100 பேர் ஆம்பளையா வந்து நுழைஞ்சாங்கன்னு சொன்ன பொண்ணு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ஹிஜ்ரத் என்கிற பெயர்ல மக்காவுல இருந்து நிறைய சஹாபாக்கள் வந்து மதீனாவுக்கு வர்றாங்க. ஆம்பளைங்க ரொம்ப வர்றாங்க. பெண்கள் ரொம்ப 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 குறைவாக தான் நினைஞ்சாங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அப்ப ஆண்கள் அதிகமாக மதீனாவுல வந்து இறங்கினால் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா? மதீனாவுடைய ஆம்பளைகளுக்கு தான் மதீனாவுல பொண்ணு கிடைக்கும். ஏதோ ஒரு 5, 10, 25 வந்தான்னு செய்யலாம், பொண்ணு கொடுக்க முடியும். ஒரு ஊரே காலி பண்ணிட்டு ஒரு பெரிய கூட்டமா வந்து நுழைஞ்சாங்கன்னு சொன்னா பெண்ணு கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இந்த பெண்கள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, திருமணத்திற்கு எங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கல என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இல்லற வாழ்க்கைக்கு உனக்கு சக்தி கிடைச்சுன்னு சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க. மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யாருக்கு அதற்கான வசதி இருக்கிறதோ அவர் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னா அலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு வச்சுக்கிறட்டும். கிடைக்கலன்னா தான் பொண்ணு கிடைக்கல, அல்லது பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்ல, அதுக்கு தேவையான வசதிகள் இல்ல, மகர் கொடுக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்து நம்ம என்ன செய்யறதுக்கு? நோன்பு வைத்துக் கொண்டு நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்ளணுமே தவிர துறவருந்தும் செஞ்சிடக்கூடாது. நோன்புக்கு நினைக்கிறோம் விட்டுலாம்ல. நோன்பு வைத்துக் கொண்டோமையானால் பசி வந்திட 10 பறந்துமோன்னு சொல்லுவாங்க. பசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு நாட்டம் இருக்காது. வேற மாதிரியான தப்பு தண்டா செய்வதற்கு என்ன செய்யாது, மனசுல வந்து தூண்டுதல் குறைவா இருக்கும். அதனால நோன்பு வைத்துக் கொண்டு உங்களை என்ன செஞ்சுக்கிறீங்க, கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமணம் செய்வது அப்படி வலியுறுத்துறாங்க. கிடைக்காட்டி நோன்பு வச்சுக்க, கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க. அப்ப கிடைக்குமே ஆனால் உனக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் கல்யாணம் தான் பண்ணணுமே தவிர இல்லாட்டி தான் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இல்லற வாழ்க்கைய இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யுத்த காலத்துக்கு போறாங்க இல்லையா, ஒரே போர் தானே அந்த காலத்துல. எதிரிகள் சண்டைக்கு வர்றதும் போறது, பாதி வாழ்க்கை போர்ல போயிடும். சஹாபாக்களுடைய பாதி வாழ்க்கை போர்க்களத்துக்காக பிரயாணம் பண்ணி போறாங்கல்ல, அதுலயே போயிடும். பிரயாணத்துல போகக்கூடிய நேரத்துல அவங்க வந்து அவங்களுடைய உணவு அந்த முறைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆசை அதிகரிக்கும். இந்த பேரிச்சம்பழம் இந்த மாதிரி உணவுகளுக்கு என்ன செய்யும், ஆசைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து பெண்கள் வாழ்க்கை துணை கிடைக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப சிரமமா இருக்கிறது, எங்களுக்கு வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல, அதனால நாங்க வேண்டால் ஆண்மை நீக்கம் செய்யட்டுமா? இந்த துறவரத்துக்கு அடுத்து அதுக்கு மேல உள்ள ஸ்டேஜ் இது. துறவரம்னா அந்த ஆசையை வைத்துக் கொண்டே கட்டுப்படுத்துறதா சொல்வது. இது என்னது, அந்த ஆசையே வராது, அந்த ஆண்மையை எடுத்துறது. அந்த காலத்துல ஏதோ மெத்தட்ல என்ன செய்வாங்க போல இருக்கு, செய்வாங்க, மிருகங்களுக்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்மை நீக்கம் செய்து கொள்வது. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க ஆண்மையவே எடுத்துட்டுமா, ஆண்மை நீக்கம் செஞ்சிரட்டுமா என்று கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த ஆண்மையை நீக்கிக் கொள்ற வேலையை நீங்க செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். இது புகாரில் 5071, 4615, 5076 ஆகிய ஹதீஸ்கள் இதை பார்க்கலாம். அப்ப ஆண்மை நீக்கம் செய்வதற்கு மார்க்கம் தடுக்குதுன்னா என்ன அர்த்தம், கல்யாணம் தான் பண்ணணும், எப்படியா கஷ்டப்பட்டு தேடி கிடைக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணு, கல்யாண ஆசை வருது என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த ஆண்மையை நீக்கிக் கொள்ளாதே அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வந்து உஸ்மான் இப்னு மலூன் என்கிற ஒரு சஹாபி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வந்து வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது, பெண்கள் வந்து தட்டுப்பாடா இருக்கிறது, மனைவிமார் இல்லாம எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது, அதனால எனக்கு அனுமதி தாங்க
எதுக்கு அனுமதித்தாங்க? ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அனுமதித்தாங்க என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அவருக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்திருந்தால் லக்து செய்யனா, நாங்க நிறைய பேர் அப்படி பண்ணிருப்போம். சாது இப்னு அபீ வக்காஸ் சொல்றாரு, உஸ்மானை விட்டு அப்படி ஆழம் பாக்குறாங்க. உஸ்மான்ங்கிற சஹாபியை விட்டு நீங்க போய் கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டான்னு வைங்க, நம்ம எல்லாரும் இது மாதிரி பண்ணி கெட்டு போயிடக்கூடாதுல்ல. பெண்களுடைய பெண் இல்லாத ஒரு சமயத்தில் அந்த உணர்வுகள் வந்து வேற மாதிரி தப்பு தண்டா செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆண்மையை நீக்கிக் கொள்ளலாம்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யப்படுது? ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. அவங்க அனுமதி கொடுத்திருப்பார்களே ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சிருப்போம், நிறைய சஹாபாக்கள் ஆண்மையை நீக்கி இருப்போம் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுல எதுக்கு என்ன வழங்குகிறது? ஒரு மூமின் முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் எந்த ஒரு காரணத்தினாலையும் கல்யாணம் வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கிடைக்கலையா அப்ப நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவது நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நோன்பை தாண்டி வேற கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆண்மை நீக்கி கொள்ற அளவுக்கு எல்லாம் போயிடக்கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டு அதிகமான நோன்புகளை வைத்து அந்த திருமணம் அமைகிற வரைக்கும் நம்மளை வந்து நெறிப்படுத்திக் கொள்ளணும் என்று மார்க்கம் சொல்றதே தவிர அல்லாஹ்வை நெருங்குறதுக்காக வேண்டிய எல்லாரும் தியாகம் பண்ணிட்டு போங்க என்று சொல்லவே இல்லை. அடுத்தது மார்க் அடிப்படையில் இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட அந்த குடும்ப வாழ்க்கையில இல்லாம துறவரம் இருக்கிறாங்கல்ல, இந்த துறவரம் என்பது ஒரு போலித்தனம் இருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்தா விளங்கும். துறவரம்டா என்ன? எதையும் ஆசைப்படக்கூடாது, எதுலையுமே விருப்பம் இருக்கக்கூடாது, இறைவனுக்காக அனைத்தையும் துறந்து விட வேண்டும். இதான துறவரம். துறவுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இறைவனுக்கு அவனி கடவுளுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது. இப்படி துறக்கிறேங்கிறாங்களே, இதுல உண்மையாளர்களா இருந்தா ஆடைய தொழுகிறாங்கிறான். என்ன செய்யறான்? கொண்டாட்டி வேணாங்கிறான். சரி போயிட்டு போ. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? ஆடையும் நிர்வாணமா போறான். கடவுளுக்காக வேண்டி ட்ரெஸ் ஒண்ணு இருந்தா அது ஒரு ஆசை தானே, அந்த ஆசையும் விட்டுறான் அப்படிங்கிறான். ஆனா இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவன் சோத்தை துறக்கிறானா? இது துறக்கிறான்ல, அது ஒரு ஆசை தானே, சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை தானே. நான் கடவுளுக்காக நான் சாப்பிடாம இருப்பேன், அப்ப என்ன விளங்குது? அது முடியாது, சாப்பிடுவது தேவை, இல்லாட்டி வாழ முடியாதுன்னு விளங்குறான்ல. அப்ப துறக்கிற ஆசையை துறக்கிறேன்னு சொன்னா சட்டை ஆசைப்படக்கூடாதுங்கிறான், வேட்டி ஆசைப்படக்கூடாதுங்கிறான், பனியன் ஆசைப்படக்கூடாதுங்கிறான், பெண் ஆசைப்படக்கூடாதுங்கிறான். அதே மாதிரியான ஒரு ஆசை தானே திங்கிறது. திங்கிறது மட்டும் விட மாட்டான், திருவோட்டை தூக்கிட்டே போவான். மத்த சாதாரண துறந்தன இருக்கான அவன் சாப்பாட்டு பாத்திரம் தூக்கிட்டு தெரிய மாட்டான். நம்ம எல்லாம் ஆசையை துறக்காத ஆளுங்க இருக்கான்னு பாத்திரம் தூக்கிட்டா தெரியணும். அவங்க சாப்பாட்டு பாத்திரத்தை விடவே மாட்டாங்க, திருவோடு கையில வைத்துக் கொண்டு. அவனுக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கு, இதெல்லாம் சேர்த்தாலும் கொண்டு வச்சுப்படுறான். அப்ப சாப்பாடு இல்லாமல் வாழ முடியலன்னு விளங்குதா இல்லையா? அப்ப ஆசையை துறக்குதல் என்பது போலி, யாராலையும் துறக்க இயலாது என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த ஆசையை துறக்கிறாங்க, அது முடியுமா? முடியாது. நம்ம உலகத்துல பாக்குறோம், யாரெல்லாம் இந்த ஆசையை துறந்ததாக சொல்லுகிறார்களோ அது ரெண்டு விதமா அவங்க இருப்பாங்க. ஒண்ணு அவங்க பெண்ணோட தனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டார்கள். அவனு செய்ய முடியாதுல. காட்டுல போய் கிடக்கிறான்னு வைங்க, காட்டுல கிடந்து அவன் மட்டும் இருந்தானா யார போய் கெடுக்க போனாங்க? சும்மா இருந்துட்டு போயிடலாம். காட்டுல போய் கடந்துட்டான்னு சொன்னா அந்த பெண் சுகம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு என்ன செய்யலாம்? இருக்க முடியும். இப்படிப்பட்டவன் வேண்டுமானால் அந்த மாதிரி ஆசை இல்லாம இருந்துருவான். வாய்ப்பு கிடைச்சுன்னு வைங்க, யாரும் அண்ணன் கெட்டு போயிடானா இல்லையா? யாரெல்லாம் துறவரம் போனார்களோ அவங்க பல பேர் என்ன செஞ்சாங்க? நாரி போன காட்சியை பார்த்தோம். பெரிய பெரிய லெவல்ல இருந்தவங்க, உச்சமான நிலையில் வைத்து மதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூட என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஒரு தனிமையும் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கும் பொழுது, ஒரு பெண்ணோட தனியா இருக்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த துறவரம் எல்லாம் பொய்ன்னு காட்டிடுறாங்க. இது நடக்க சாத்தியமே அற்றது. ஏன் முடியாது? எப்படி பசிங்கிறது, பசிச்சால் சாப்பிடாம இருக்க முடியாதோ அதே மாதிரி இது ஒரு வகையான பசிதான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது ஒரு பசின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முறையான தீனியை கொடுக்கணுமே தவிர தீனியை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன திருடு திங்கிற மாதிரி வந்துடும். தப்பான முறையில் அனுபவிக்கிற மாதிரி தான் கொண்டே விடும். ஹலாலான சாப்பாடை போட்டு திருட மாட்டான், சாப்பாடு இல்லைன்னு என்ன செய்வான்? திருடி திங்கிற மாதிரி வந்துருதா இல்லையா? அதை விளங்காம நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு சித்தாந்தத்தை உலகத்துல சொல்லி கெடுக்க பாக்குறாங்க. அது நடக்கல. பெரும்பாலும் அதிகமான மக்கள் என்ன செய்யறது இல்ல, அதை கேட்டுக்கொள்வதில்லை. ஆனால் அது சிறந்தது நினைக்கிறாங்க. நமக்கு செய்ய முடியல, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மகான்கள் என்கிற அளவுல இன்னைக்கு பிற மதத்து மக்கள்கிட்ட துறவரத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது போக எல்லாத்தையும் திறந்துடும் வைங்கலாம், எல்லாத்தையும் திறந்துட்டான்னு சொன்னா இவன் செய்யற நன்மையை விட உள்ள இருக்கிறாங்கல்ல குடும்பத்துல அவங்க அதிக நன்மை செய்வாங்க. ஏன்? எல்லாத்தையும் திறந்த ஒருத்தன் பெத்த தாயை கவனிக்கிறதுக்கு நன்மை கிடைக்குமே, அது அவனுக்கு கிடைக்குமா? அவன் அதையும் திறந்துடுறானே. இதை திறக்கிறேன்னு தாயும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அண்ணனும் இல்ல, தம்பியும் இல்ல, மாமானும் இல்ல, மச்சானும் இல்ல, ஒண்ணுமில்ல ஆயிடுத. அப்ப ஒரு மனிதன் பெத்த தாயை என்ன செய்யறான்?
வளர்த்து கவனித்து ஆளாக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறானே, இதனால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். இந்த நன்மை யாரு கிடையாது? துறவிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் மதிக்கப்படுறாங்களே, அவர்கள் இந்த நன்மை இழந்து தாய்க்கு துரோகம் செய்ய கேடு கட்ட பிறவிகளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தகப்பனாரை கவனிக்கணும், அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்காது. பிள்ளைய கவனிக்கணும், எந்த ஒரு தியாகம் அர்ப்பணிப்போட நம்ம எந்த ஒரு சுயநலம் எதிர்பார்க்காம அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு அதுல மகிழ்ச்சி அடைகிறோமே, நம்ம எதை எதிர்பார்த்த குழந்தைய வளர்க்கணும். இந்த மாதிரியான இன்பங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இந்த இன்பங்களும் கிடைக்காது, இதனால் கிடைக்கிற நன்மையும் கிடைக்காது. அதே மாதிரி ஒருத்தர் சந்திக்கிறது, சலான் சொல்லுவது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, போராட்டத்தில் ஈடுபடுறது, சமுதாயத்துக்கு நன்மை எதுக்கும் வரமாட்டான். ஆக சாதாரண மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருக்காது? இந்த துறவரம்ங்கிறவன் இருக்காது. ஒன்னா நம்பர் சுயநலவாதி. அவன் என்னைய காப்பாத்துறேங்கிற பேர்ல என்ன செய்யறான்? அவன் பாட்டு ஒதுங்கி போயிடறான தவிர என் அப்பனையும் நான் கவனிக்க மாட்டேன், எங்க ஆத்தாவையும் கவனிக்க மாட்டேன், அண்ணன் தம்பியும் கவனிக்க மாட்டேன், ஊர் உலகம் எக்கேடு கட்டாலும் கவனிக்க மாட்டேன், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதுக்கு நான் குரல் கொடுக்க மாட்டேன், அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டேன், தீமைகளை கண்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இப்படியாக போனார்களே. ஆனால் இது உயர்ந்த ஸ்டேஜா மட்டமான ஸ்டேஜா? உள்ளதுல கழிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் இது, கீழ்த்தரமான ஒரு ஸ்டேஜ் இது. இந்த ஒரு ஸ்டேஜை உயர்ந்த நிலை என்று நினைக்கிறார்கள். இந்த ஒரு சித்தாந்தம் குடும்பங்களை சீரழிக்கும். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களே. ஆனால் குடும்பம்ங்கிறது இந்த வாழ்க்கை கணவன் மனைவி வந்த பிறகுதான் அப்புறம் தாய் தந்தை அண்ணன் மாமா மச்சான் குடும்பம் எப்ப ஏற்படும்? இந்த ஒரு செட்டப் இருந்தா தான் ஏற்படும். கணவன் மனைவிங்கிற இந்த செட்டப்புக்குள்ள இருந்தா அவ்வளவு பிரிக்கிறது. இப்படி ஒண்ணு இல்லை என்று சொன்னா அண்ணன் இல்ல, இப்படி ஒண்ணு இல்லைன்னா தம்பி இல்ல, கணவன் மனைவிங்கிற ஒரு இணைப்பு இல்லை என்று சொன்னா அண்ணன் யார் தம்பி யாரு? அது ஒண்ணும் இல்லையே. கணவனும் இல்ல மனைவியும் இல்லை என்று சொல்லிவிட்டால் அண்ணன் தம்பிகிற கிடையாது, மாமா மச்சம் கிடையாது, சித்தப்ப பெரியப்பம் கிடையாது, தாத்தா பாட்டி கிடையாது, உண்மை இல்லாம போயிரு. அவன் மட்டும் தனித்தவன் ஆயிடுவான். அப்ப இந்த குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பை கெடுத்து நாசமாக்கக்கூடிய சித்தாந்தத்தில் முதலிடம் வகிப்பது எது? துறவரம். இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு காலத்தில் இந்த துறவரத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இது முதலாவது, குடும்பத்தை நாசமாக்கக்கூடியதுல முதலாவது இது. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அந்த குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிறதுல நான் எப்படி வேண்டாலும் போவேன் இந்த சித்தாந்தம். ஆண்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் இந்த ஃப்ரீ செக்ஸ்ங்கிறான்ல, அதாவது இந்த செக்ஸ் விஷயத்துல எந்த ஒரு கட்டுப்பாடும் எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஆம்பளை நினைக்கிறான் நான் எங்க வேண்டாலும் போவேன், எப்படி வேண்டாலும் போவேன், தினசரி ஒரு பெண்ணிட்ட போயிட்டு வருவேன், அதை யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிறான். ஒரு பெண்ணு நினைக்கிறா நாங்க எப்படி வேணாலும் போவோம், இதை நீங்க கட்டுப்படுத்த கூடாது, அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய சுதந்திரம், இப்படின்னு ரெண்டு பேரும் போக ஆரம்பித்தார்களே. ஆனால் குடும்பம் எப்படி இருக்கப்பா? இவனுக்கு பொண்டாட்டி யாரு, அவளுக்கு புருஷன் யாருன்னு இல்ல, கணவன் மனைவின்னு இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளை யார் வளர்ப்பா? யார் அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளி? சித்தப்ப பெரியப்பன் எப்படி வருவான்? அப்ப சமூகத்துல என்ன வேண்டாலும் செய்யலாம், எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு சித்தாந்தமும் இன்றைக்கு என்ன இருக்குது உலகத்துல வந்திருக்கு. அது விதைக்கப்படுகிறது. இப்ப நவீன யுகத்துல அது தேவையில்லை. நீதிபதிகளே பெரிய பெரிய அறிஞர்களே என்ன செய்யறாங்க, அது தேவையில்லை, எப்படினாலும் ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்து கொள்ளலாம், 3 மாசத்துக்கு இருந்து வாழ்ந்து பாக்குறது, டெஸ்ட் பண்ணுவோம், நல்லா இருந்தா கொஞ்ச நாளைக்கு இருப்போம், இல்லைன்னா விட்டுட்டு போயிருவோம் என்கிற மாதிரி எல்லாம் பொறுப்பை சுமக்காமல். கல்யாணம் சொன்னா பொறுப்பை சுமக்குறோம். ஒரு பெண்ணோட சேர்றான், சேர்ந்த பிறகு அவளுக்கு ஒரு நல்லது கெட்டது இவன் சுமக்கிறான், இவனுக்கு வர்ற நல்லது கெட்டது அவ சுமக்கிறா, அவ குழந்தைய சுமந்திருக்கும் போது இவன் அவளை சேர்த்து சுமக்கிறான், அவளுடைய நல்லது கெட்டதெல்லாம் உழைக்கிறான், பாடுபடுறான். இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு தியாகம், ரெண்டு பேரும் ஒருத்தர் தியாகம் பண்றாங்களே, இந்த அழகான ஒரு செட்டப்பை நாசமாக்குறது எது? கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம். எப்படி வேண்டாம், ஆண் பெண் விஷயத்துல எந்த சட்டம் இருக்கக்கூடாது. இதை ஒரு நடிகைகள் எல்லாம் பேசி பெரிய பிரச்சனையாகி வழக்கெல்லாம் போட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிவிட்டா, அதான் பெரிய தப்பு இல்லைன்ட்டான். இப்படினாலும் இல்லை, அது எந்த சட்டத்தை தடுக்கிற சட்டம் இல்லை நம்ம நாட்டில். எந்த சட்டத்தை வச்சு தடுக்கிறது? யார் வேணாலும் எப்படி விருப்ப சுதந்திரம் அதானே, ரெண்டு பேரும் விரும்பி என்ன செஞ்சா நீங்க எப்படி கேட்பீங்கிறான். அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி அவர்கள் தவறாக ஈடுபட்டார்களே, ஆனால் எந்த செக்ஷன்ல அவங்களை கைது செய்வது, எந்த செக்ஷன்ல அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை கேட்கிறார். அப்ப நம்ம நாட்டில் என்ன இருக்குது, இதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சட்டத்தை விட, சட்டத்தை காப்பாற்றுறவங்களை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அந்த முசீபத் எல்லாருக்கும் பிடிக்கல, 1-2 பேருக்கு தான் பிடிச்சிருக்கிறது. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, எல்லாம் எப்படி வேணாலும் போங்களாங்குது.
சட்டம் வந்து ஆணுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்க மாட்டேன்னு சொல்லுது, பெண்ணுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்க மாட்டோம். விருப்பம் தான் அங்க முக்கியம், நிர்பந்தம் தான் படுத்தக்கூடாது, பலாத்காரம் தான் பண்ணக்கூடாது. தவிர ஒரு ஆணை எந்த பொம்பளை வேணாலும் கூட்டிட்டு போய் அந்த பொம்பளை மனப்பூர்வமா ஒத்துக்கொண்டாலேயானால் அது தப்பு இல்ல. நம்ம நாட்டில் உள்ள சட்டம் சொல்லுகிறது. உலக நாடுகள்ல பல நாடுகள்ல இதுதான் சட்டம். மக்கள் அனைவரும் அந்த சட்டத்தை ஏத்துக்கல, அந்த சட்டத்தை கடைபிடிக்க தயாரா இல்ல, வேணாங்கிறது வெறுக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக கேடுகட்ட கொஞ்சம் பேருக்காக வேண்டி இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமை எல்லாருக்கும் ஏற்பட்டா என்னவாகும்? குடும்பம்னு ஒண்ணு இருக்காது. இதுல அதிகமான பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? பெண்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக வேண்டி போய்விட்டு ஒரு குழந்தை குட்டியை உண்டாகி அதை சுமந்து அதுக்கப்புறம் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு நாதியும் இருக்காது, பாதுகாப்பும் இருக்காது. அவங்க தங்கள் கையை கொண்டுதான் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். பெண்களுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டுதான் முக்கியமா இந்த குடும்ப அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி போக ஆரம்பித்தால் பெண்களும் இதை வந்து விரும்பி ஆதரிக்கிற நிலைக்கு வந்து விடுவார்களே. ஆனால் இப்ப தெரியாது. எப்ப தெரியாது? உடம்புல முறுக்கு இருக்கும் பொழுது இதனுடைய கேடு தெரியாது. ஒரு நேரம் வரும், ஒரு நரம்பு பிடிச்ச எல்லாம் இழுப்பான், முதுமை அடைவோம், எல்லாம் ரத்த ஓட்டம்லாம் சோர்ந்து போயிடும். அந்த நேரத்தில் அதனுடைய விளைவுகளை சுமக்க முடியாமல் பாரதமான கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். அது போக இதுல ஏற்படுற இன்னொரு விஷயம் என்ன? இப்ப நவீன காலத்துல எய்ட்ஸ்ங்கிற ஒரு நோய் சொல்றான். HIV ஒரு வைரஸ் வந்து உடம்புல தாக்கிருச்சுன்னு சொன்னா அது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி 2 வருஷத்திலேயோ 3 வருஷத்திலேயோ ஒரு 10 வருஷத்திலேயோ எய்ட்ஸ்ங்கிற நோயை உண்டாக்கணும். இந்த HIV ஒரு கிருமி வந்து உடலுக்குள்ள புகுந்து விட்டது என்று சொன்னால் அதனால என்ன ஏற்படுதான்? உடனே ஏற்படாது. HIV கிருமி வந்து உடம்புக்குள்ள புகுந்து விட்டால் அது உடம்புடைய சக்தியை பொறுத்து அதனுடைய அவருடைய திரகாத்திரத்தை பொறுத்து அதிகபட்சம் 10 வருஷம் தாக்கு பிடிக்கும். 10வது வருஷத்துல அது வேலையை காட்டும், 5வது வருஷத்துல வேலையை காட்டும். என்ன வேலையை காட்டும்? உடம்புல இருக்கக்கூடிய நோயை எதிர்க்கக்கூடிய அந்த சக்திகளை பூரா அழிச்சுப்படும். நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறோம். எந்த நோய் வந்தாலும் எதிர்த்து ஃபைட் பண்ணி ஜலதோஷம் பிடிக்குது. நீங்க மாத்திரை சாப்பிடாம இருங்க, ஜலதோஷம் குணமாவதா இல்லையா? ஆகிடுது. அது பழமொழியே சொல்லுவாங்க, மருந்து சாப்பிட்டா 1 வாரம், மருந்து சாப்பிடல 7 நாள், ரெண்டு ஒண்ணுதான். ஜலதோஷம் வந்து மருந்து சாப்பிட்டா 1 வாரத்துல குணமாகும், மருந்து சாப்பிடல 7 நாள்ல குணமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேஸ்ட். நீங்க மெடிசனே எடுக்காம இருந்தா கூட என்ன செய்யும்? ஜலதோஷம் போயிடுது. ஜலதோஷம் அது ஒரு வைரஸ்னாலதான் வருது. இருந்தாலும் உடம்பு எதிர்த்து போராடுது. அந்த ஜலதோஷ கிருமி எதிர்த்து போராடி 1 வாரத்தில் அழிச்சு வந்துருது. ஜலதோஷம் காணும். காய்ச்சல் வருது, மருந்தே சாப்பிடாட்டாலும் காய்ச்சல் போயிருதா இல்லையா? அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டி சில மெடிசன் உதவுவதே தவிர மெடிசன் சாப்பிடாட்டா கூட நெஞ்சறேன் அந்த உடம்புக்கு அந்த ஒரு சக்தி கடவுள் கொடுத்திருக்கிறார், இறைவன் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி எதிர்க்கிற சக்தி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணி பழைய நிலைக்கு திரும்பிடுறோம். பழைய நிலைக்கு என்ன நேற்று இருந்த மாதிரி நீங்க வந்துடுறோம், போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் திரும்பிடுறோம். ஆனால் இந்த HIV என்ன பண்ணுதுங்கிறான்? நோயை எதிர்க்கிறதுக்கு உள்ள மனித உடல்ல இருக்கக்கூடிய சக்தி இருக்குதுல, அதை அழித்து விடுகிறது. ஜலதோஷம் பிடிச்சுன்னு வைங்களேன், பிடிச்சதுதான் என்ன, அதை போகாதீங்க, அதை எதிர்க்கிற கிருமி உங்களுக்கு இருக்காது. இப்படி எந்தெந்த நோய் நமக்கு வருகிறதோ அந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை நம்ம உடம்பிலிருந்து எடுபட்டு விடும். முடிவு மரணம் தான். ஒரு நோயிலே காலமெல்லாம் ஜலதோஷம் பிடிச்சிருந்த தலைவலிய காலமெல்லாம் இருந்தா செத்து போயிட மாட்டோமா? ஒரு நோயின்னா வரணும் போகணும், அப்படி இருந்தா தானே வேடிக்கை காரணம் தான் வாழ முடியும். தொடர்ச்சியா இருக்குன்னு வைங்க, பெரிய பாரதூரமான விளைவு ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஏற்படாம காப்பாத்துறதுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். அதை வந்து இந்த HIV கிருமி வந்து நெஞ்சறேன் அழிச்சு கடைசியில என்ன ஆயிரும்? எய்ட்ஸ்ங்கிற லெவலுக்கு கொண்டாந்து விட்டால் பாரதூரமான விளைவாயிரும் அப்படின்னு சொல்றோம். இந்த எய்ட்ஸ் எதனால ஏற்படுது? எய்ட்ஸ் எதனால ஏற்படுதுன்னு சொன்னா 2 காரணம் தான் முக்கியமா மெயினா ஏற்படுது. தொத்துறது பல மாதிரி தொத்தும், ஏற்படுறதுங்கிறது தொத்துறது வேற. இப்ப ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு செலுத்தினா கூட அவர்கிட்ட இருந்து இவருக்கு வந்துடும். ஆனால் எதனால் உருவாகுதுங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும். உருவான பிறகு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு தொத்துவதற்கு சின்ன சின்ன காரணங்களால தொத்தும், அது 2வது வச்சுக்கிடுவோம். எதனால் இது உருவாகுது அப்படின்னு சொன்னா, அந்த தகாத ஒரு பெண்ணு வந்து அதிகமான பேர்கிட்ட உறவு கொள்றதுனால ஏற்படுதுங்கிறான். முதல்ல முக்கியமா உருவாகிறது ஒரு பெண்ணு வந்து அதிகமான ஆண்களோடு உறவு வைக்கும் பொழுது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் மூலமாக அது வந்து மிக்ஸ் ஆகி போய் என்னவாகிறது? அங்க இருந்தா தொத்துகிறது. சீக்கிரமா பெண்களுக்கு தான் தொத்துங்கிறான்.
எய்ட்ஸ் நோய் தொத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகம் இருக்குது? பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்ப பெண்கள் இந்த உடலுறவு சுதந்திரம்ங்கிறது அதிகமாக எடுத்துக்கொள்ள நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதிகமான பேர் ஒரு பெண்ணோட தொடர்பு வைக்கும் பொழுது அதிகமான பேருடைய விந்துகள் அங்க கலந்து அதுல ஒரு கேடு ஏற்படுத்தும் பொழுது பெண்ணுக்கு எய்ட்ஸ் விடுகிறது. அந்த அவளோட போய் ஒருத்தன் சேர்ந்தால் அவனுக்கு விடுகிறது. எய்ட்ஸ் வருவது தூக்கம் எங்க இருக்கிறது? முதலாவது தூக்கம் அதிகமான ஆண்களோட தொடர்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது எய்ட்ஸ் வருகிறது. அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டாக்டர்கள் அந்த விளம்பரம் பண்ணுவாங்க. எப்படி? ஒருவனுக்கு ஒருத்தி எய்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. அது தப்பான விளம்பரம். அது விளம்பரமே தப்பு. ஒருத்திக்கு ஒருவன் தான் விளம்பரம் பண்ணணும். ஒருவனுக்கு ஒருத்திக்கு சம்பந்தமே கிடையாது. அரபு நாட்டில் ஒவ்வொருத்தன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். என்ன இல்ல எய்ட்ஸ் வரல? அரபு நாட்டில் எய்ட்ஸ் வருதா? எல்லாரும் 4 பொண்டாட்டி வச்சிருந்தா இருக்கிறான். ஒருத்தன் 4 மனைவி வச்சிருந்தா எய்ட்ஸ் வராது. ஒருத்திக்கு 4% தான் வந்துடும். அந்த வித்தியாசம் வழங்க மாட்டாங்க. எய்ட்ஸ் எங்க உற்பத்தி ஆகுறது? பெண்கள் அவங்க ஒரு பாத்திரமா இருக்கிற காரணத்தினால அவங்க பல ஆண்களோட அவங்க சேரக்கூடிய நேரத்தில் தான் அங்கதான் உற்பத்தி ஆகிறது. அப்படி உற்பத்தி ஆகுமையானால் அவர்களிடம் தொத்திக் கொள்ளும் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப இந்த கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுக்கமற்ற இந்த சுதந்திரத்தை நம்ம கொடுத்தோமையானால் அதனுடைய விளைவு என்ன? எய்ட்ஸ் நோய் பரவிவிடும். மேலை நாடுகள்ல எல்லாம் இந்த பாதுகாப்பான உறவுங்கிறத ஒரு கடைபிடித்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அதாவது பாதுகாப்பான அர்த்தம் இந்த ஆணுரை மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி கொண்டு தப்பான உறவு கொண்டு எய்ட்ஸ் வராமல் கொஞ்சம் குறைத்திருக்கிறார்கள். இங்க இந்தியாவில் அதிகம், தமிழ்நாடு உலகத்திலே அதிகம், ஆப்பிரிக்காவை கூட இந்தியா. உலகத்தில் எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டில் 2வது நாடு எது? நம்ம இந்தியா. அந்த இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உள்ள மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடு. அதிகமான உலகத்திலே ஃபர்ஸ்ட் இடத்துல 2வது இடத்துல இருக்கிறோம். உலகத்தில் அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகள் உள்ள ஒரு மாநிலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கட்டுப்பாடற்ற அந்த உடலுறவு சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட சுதந்திரம் அவங்களை என்ன செய்கிறது? இந்த மாதிரி நோய்க்கு உள்ளாகி ஒருவரிடம் இருந்து ஒருவருக்கு பரப்பி கொண்டே இருக்கிறது. அப்ப இது வரக்கூடாது என்று சொன்னால் சட்டம் போடணும். இதனால நம்ம கேடு. அவன் என்னோட தொலைஞ்சு போறான்னு விட்டுட்டு இருக்க முடியாது. அவனுக்கு எய்ட்ஸ் விட்டது என்று சொன்னால் அவன்கிட்ட நமக்கு பரவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. சின்ன சின்ன காரணத்தினால பரவிடும். அதுக்கான தொட்டாவெல்லாம் பரவாது, அவனை பார்த்தாவெல்லாம் பரவாது, ஒரு தட்டில் சாப்பிட்டாவெல்லாம் பரவாது. ஆனாலும் அவருக்கு போட்ட ஊசியை நமக்கு போட்டாருன்னு டாக்டர். ஒரு ஆள் எய்ட்ஸ் நோயாளி, அதை யூசன் துற ஊசியை பண்ணாம போட்டு அந்த ஊசியை எடுத்து நமக்கு ஊத்தினாருன்னு வைங்க, அங்க உள்ள கிருமிங்க வந்துடும். நமக்கு வந்தது பாலியல்னால வராம இருக்கலாம். ஆனால் முதல்ல வருவது எதை கொண்டு வரேன்? இந்த மாதிரியான பல பெண்கள்கிட்ட உறவு கொள்ற ஆண்கள் மூலமாகத்தான் பெண்கள் மூலமா ஆண்களுக்கு தொற்றி அதிலிருந்து பல பேருக்கு வருகிற காட்சியை பார்க்கணும். அப்ப இந்த கட்டுப்பாடற்ற இந்த செக்ஸ் சொல்றாங்க இல்லையா, இது குடும்பம்ங்கிறது இல்லாம ஆக்கிவிடும். அப்ப எய்ட்ஸ் நோயை பரப்புறது ஒண்ணு. இப்படி எல்லாரும் கட்டுப்பாடற்று போயிட்டான்னு சொன்னா அப்புறம் வாரிசுலாம் இருக்குமா? உலகம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா யார் சுமக்க மாட்டாங்கல்ல. எதுக்கு இந்த அது இவன் சொல்லக்கூடிய முறை என்ன சொல்றான்? நீங்க எய்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கணவன் மனைவியை வாழுங்கன்னு சொல்றதை விட்டுப்புட்டு நீங்க கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணுங்கிறான். நம்ம அரசாங்கத்து விளம்பரம் எப்படி இருக்கிறது? பாதுகாப்பான முறையில உறவு கொள்ளுங்க. இப்படி எல்லாரும் பாதுகாப்பான முறையில உறவு கொண்டான்னு சொன்னா எல்லாரும் இதை ஏத்துக்கொண்டு, இந்தியாவில் உள்ள 50 பேர் ஏத்துக்கொண்டு பாதுகாப்பான முறையில் உறவு கட்டுப்பாடற்று வாழ்ந்தோம்னு சொன்னா ஒருத்தனுக்கு வாரிசு இருக்காது. பாதுகாப்பான முறையில வாரிசு வராதுல்ல, அதான் நம்ம பாதுகாப்புங்கிறான். பாதுகாப்பான முறையில எல்லாரும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அப்புறம் இப்ப நம்ம வாழ்றோமோ நம்ம தான் கடைசி சேர்ந்தது. இதுவும் அழிச்சுப்படும். எப்படி எல்லாரும் சாமியாரா போனா மனித குலம் அழிஞ்சு போயிருமோ, எல்லாரும் பாதுகாப்பான முறையில் இதை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா அவன் தான் மனித குலத்துல கடைசி நம்பரா இருப்பான். அவனுக்கு பிறகு என்ன இருக்காது? மக்கள் இருக்க மாட்டாங்க, உலகம் அழிஞ்சு போயிடும். அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. 2வது முக்கியமான விஷயம். 3வது ஒண்ணு என்ன? முறைகேடான உறவு. முறைகேடான உறவுண்டா என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தான் உறவு கொள்ள முடியும். அதான் இயற்கை. அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? அதை உடைச்சு ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு ஓரின சேர்க்கை என்ன செய்யறான்? இப்படி ஒரு வழிமுறையை கையாளுறான். இந்த ஓரின சேர்க்கைங்கிற முறையில எல்லாரும் இதை லைக் பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்க, அதுல என்ன தப்புன்னு வேற கேட்கிறான். அதுக்கு போராட்டம் வேற பண்றான். எதுக்கு? அதை செஞ்சா என்னங்கிறது போராட்டம் நடக்குதுங்க. அவனை அங்கீகரிக்கணுங்கிறான். ஒரு ஆணோட ஆண் சேர்வதை, அவங்க சேர்ந்து வாழ்வதை அது சட்டம் அங்கீகரிக்கணும், அதை தப்புன்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா பக்கமும் வந்துருச்சுன்னு வைங்க, ஆணோட ஆணு பெண்ணோட பெண்ணு என்கிற மாதிரி வந்தால்
அதனுடைய விளைவு என்ன? அதேதான், மனிதர்கள் அலைஞ்சு போயிடும். அடே கடைசியில ஒரு தள்ளாத வயசுல ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தன், ஒரு ஆணோட ஆண் இருக்கிறான், பெண்கள் மீது அவனுக்கு நாட்டம் இல்ல, பெண்ணோட பெண்ணு ஆண்கள் மீது அவர்களுக்கு நாட்டம் இல்ல, இந்த மாதிரியான ஒரு முறைகேடான ஒரு உறவை நாடி செல்வார்களே, ஆனால் அவங்களுடைய கடைசி நிலை என்ன? இப்ப ஒன்னும் தெரியாது. ஒரு 50 வயசு ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆசையெல்லாம் போன பிறகு படுத்து கிடப்பான்ல, அவனுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு வாரிசு இருக்குமா? நீ ஆணோட ஆனண்டா உனக்கு வாரிசு இருக்காத, நீ பெண்ணோட பெண்ண உனக்கு வாரிசு இருக்காத, உன்னை யார் தூக்கி நிப்பாட்டுவா? நமக்குன்னு பெற்று நம்ம வளர்த்து நம்ம அன்பை செலுத்தி நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம சிரமப்படக்கூடிய காலத்துல என்ன செய்வாங்க? அவங்க தூக்கி நிறுத்துவாங்க, ஒருத்தர் உதவியா இருப்பாங்க. ஒரு ஆணோட ஆண் இருந்தா ஆணுக்கு சேவை செய்வானா? ஆணு பெண்ணா இருந்தா ஒருத்தர் சேவை செய்வாங்க. இயற்கையாக அந்த மாதிரி அந்த பாலியல் வேறுபாடு வந்து சேவை செய்ய தூண்டும். இந்த மாதிரி ஓரின சேர்க்கையை வந்து தூண்டக்கூடிய வகையிலையும் இன்றைக்கு செய்திகள், படங்கள், கட்டுரைகள், ஆராய்ச்சியில் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டுவதும் எதை தடுக்கிறது? குடும்ப வாழ்க்கை நாசமாக்கிவிடும். ஒரு நபியை இதுக்காண்டி எல்லாம் அனுப்பியிருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விபச்சாரம்ங்கிறதையும் கடுமையாக கண்டிக்கிறது. ஓரின சேர்க்கை, இந்த ஒரு ஆணோட ஆண், ஒரு ஹோமோசெக்ஸ்ங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நம்ம மனசுல பதிவு வைத்துக் கொள்ள இந்த சிந்தனை வந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் துரோகம் செய்து கொண்டுதான் குடும்பத்தில் இருப்பவர்களாகிடும். எந்த சில ஆளுக்கு குடும்பத்தில் இருப்பாங்க, இருந்து கொண்டே என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க ஹோமமா இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து கொண்டே விபச்சாரம் செய்தவர்களா இருப்பார்கள். ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இது துரோகம் தானே. நீ குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆணுக்கு பெண்ணு துரோகம் செய்வதும் பெண்ணுக்கு ஆணு துரோகம் செய்வதெல்லாம் இதனுடைய பாரதூரமான விளைவு விளங்காம செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒட்டுமொத்தம் பகிரங்கமா டிக்ளேர் பண்ணி செய்யறான், இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த ரெண்டு செயலும் செய்யக்கூடியவர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு காரியம். இது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது. ஒரு நபியை, லூத் நபியை அனுப்பி அவங்க தான் ஆரம்பிச்சது. இவங்க சொல்லுவாங்க முதல் மனிதர் காலத்துல வந்துருச்சுமாங்க, பொய். இஸ்லாமிய பார்வையில வந்து ஆதி மனுஷன் இது இருக்கவில்லை, இது செயற்கையா தான் வந்தது. இஸ்லாமிய பார்வை பிரகாரம் இந்த ஆணோட ஓரின சேர்க்கைங்கிறாங்க இல்லையா, இது வந்து இயற்கையா வராது. இயற்கையா வருவதா இருந்தால் அந்த ஈர்ப்பு பாலின வேற்றுமை இருந்தா தான் அது வரும். இது வேணும்னு ஒரு நோயினால எவனோ ஒரு விதைச்ச காரணத்தினால இப்படி ஒரு பழக்கம் உண்டாகி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வைத்து லூத் நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, மா சபககும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், உலகத்துல உங்களுக்கு முந்தி இதை ஒரு வேலை செஞ்சது இல்லை அப்படிங்கிறார் லூத் நபி. லூத் நபி போய் அந்த மக்கள், அவங்க சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆணோட ஆண் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, அவங்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, இதுக்கு முந்தி உலகத்தில் யாரும் செஞ்சது இல்லை. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் லூத் நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தான் முதலாக ஓரின சேர்க்கைக்கு வழிவகுத்தார்கள், ஓரின சேர்க்கையை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னாடி உலகத்தில் இதை மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆண் பெண்ணை விரும்பக்கூடியவனாகவும் பெண் ஆணை விரும்பக்கூடியவனாகவும் தான் அந்த காலத்தில் இருந்துட்டு வர்றாங்க. ஆதம் ஹவ்வான்னு தான் நல்லா படைச்சான். அந்த நபியுடைய வழியிலான எல்லாமே வந்திருக்கு. இது எங்க உடைகிறது? லூத் நபி காலத்தில் தான் உடைகிறது. இதுக்கு அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன? அவங்க எப்படி அழைக்கிறான் அல்லாஹ்? தலைகில அல்லாஹ்வுடைய கோபம். இது இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி வருகிறது? ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊருடைய மேல் பகுதியை கீழ்ப்பகுதியை ஆக்கிட்டோம். இப்படி இருக்கு பிரட்ட தோசை பிரட்டுற மாதிரி மேல் பகுதியா இருக்குதுல, அப்படியே கீழே ஒரு தோசை கரண்டி விட்டு அப்படி பிரட்டா என்ன ஆயிரும், நம்ம உள்ள போயிருவோம். அல்லாஹ் என்ன சொல்றானா, அந்த மக்களை எப்படி பிரட்டினானா, ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊருடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியா மாத்திட்டோம். அப்படின்னா தோசை மாதிரி தூக்கி போட்டு பிரட்டிவிட்டான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அது ஏலும். அது மாதிரி அவர்கள் மீது கல் மாரியை பொழிந்தோம். தமஸ்னா ஐதி அயுனஹும், அவங்களுடைய கண்களை குருடாக்கினோம். 3 வேலை அல்லாஹ் செய்யறான். ஒன்னு வந்து கல் மாறி பொழிகிறான், கல்லு குறி வச்சு அடிக்கிறது, சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வேதனையை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் குருடர்களாகி ஓட முடியாம கண்கள் தெரியாத நிலையில அவர்களை அல்லாஹ் ஆக்குகிறான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு ஒரேடியா தலைகளை புரட்டி தூக்கி மனுஷன் கூட பதிக்க கூடாது, அவனை அல்லாவே தலைகளை புரட்டி அழிச்சுட்டான்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த செயல் மீது கடுமையான கோபத்தை காட்டுகிறான். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்க இதுக்கு முன்ன நபியை அனுப்பி கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கிற ஒரு காரியம் எது? இந்த ஆணோட ஆண் இந்த மாதிரியான உறவு இருக்கிறது, அது பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம், குடும்பத்தை நாசமாக்கிவிடும். அல்லாஹ்விடத்திலும் கடும் கோபம் ஒட்டுமொத்தமா அழிக்கிறது இது காரணமாக்கிட்டான். இது அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறது. என்ன யுத்தம்?
அல்லாஹ் வந்து ஆண் பெண்ணு படைத்து ஒருத்தர் இருக்கக்கூடிய வகையில அவன் ஒரு அழகான ஒரு செட்டிங்க படைச்சிருக்கிறான். உன் செட்டிங் தப்பு என்று சொல்லிவிட்டு அந்த உடலுறவுக்கு இல்லாத ஒரு வழியில உடலுறவை கொள்ளும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு போராக அமைகிறது என்கிற வகையில் அல்லாஹ் அதுல கோபப்படுகிறான். அதுவும் எய்ட்ஸ் காரணம் கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப ஒரு பெண் வந்து பல ஆண்கள்கிட்ட போவதனாலையும் எய்ட்ஸ் உற்பத்தியாகவும் அந்த மலைப்பாதையில உடலுறவு கொள்வதன் மூலமாகவும் என்ன உண்டாகும்? எய்ட்ஸ் உண்டாகும். அந்த இடத்துல வந்து அதுக்கு விஞ்ஞான ரீதியா நிறைய காரணங்களை சொல்றான். அப்ப இந்த எய்ட்ஸ் ரெண்டு தான் உண்டாகுங்க. பரவுறது பல வழியில் பரவும். அப்ப உலகத்திலே அல்லாஹ் வந்து அவனுக்கு அப்படி தண்டனை கொடுத்தான், இப்ப இப்படி தண்டனை கொடுக்குறான். இல்ல இந்த காலத்துல என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு எய்ட்ஸ் நோயை கொடுத்து கஷ்டப்பட்டு காலமெல்லாம் சிரமப்பட்டு எந்த நோய் வந்தாலும் தீராத ஒரு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான். அப்ப முஸ்லிம்களாகி நம்ம என்ன செய்யணும்? ஒரு காலத்திலையும் இந்த துறவரத்தின் பக்கம் நாட்டம் கொள்ளக்கூடாது. துறவரம் செய்யக்கூடியவர்களை நல்லவர்கள் நினைக்க கூடாது. இரண்டாவதாக இந்த கட்டுப்பாடற்ற அந்த உறவு முறைங்கிறாங்க இல்லையா, அதை வந்து எதிர்த்து கடுமையாக பேச வேண்டும். அது என்னமோ அறிவுஜீவிகள் நல்லது மாதிரி சொன்னாலும் சரிதான், அது பாரதூரமான பயங்கரமான குற்றம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அடுத்தது வந்து இந்த ஓரின சேர்க்கை என்பது எவ்வளவு தவறான ஒரு செயல் என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும். நம்ம மக்கள்கிட்டயே இதனுடைய கேடுகள், இதனால் மறுமையில என்னென்ன கிடைக்கும், குடும்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடியதை பத்தி தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுற காரணத்தினால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்துவிட்டு இது மாதிரி ஈடுபடுவார்களே, ஆனால் அவர்களை அல்லாஹ் எந்த மாதிரி நடத்துவான், அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை எல்லாம் கொடுப்பான் என்பதை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் குடும்பத்தில் என்ன செய்யணும்? விசுவாசம் மிக்கவர்களாக இருக்கணும். அது சம்பந்தமான செய்திகளையும் இந்த குடும்ப அமைப்பு சம்பந்தமான மற்ற சில செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.